குக்கரில் தேவையான ஆயில் சேர்த்து ஒரு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு ஏலக்காய் இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு வதங்கிருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி பூண்டு சேர்த்ததை வீடியோவில் காட்டலை, நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு. இப்போ 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா கலந்துட்டு நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதையும் அது கூடவே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இந்த மட்டன் நல்லா சேர்த்து வதக்கி இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்சிங் ஆயிடுச்சு. இது கூட ஒரு சின்ன டம்ளர் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும், நல்லா பிரியாணி. ஒரு கப் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வைக்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ கலந்து விட்டாச்சு. இப்போ கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 10 முந்திரி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு விசில் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாம். கம்ம கம்மன்னு பிரியாணி ரெடி.